ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் அம்மா சேனலில் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்ச தக்காளி சட்னிங்க. இது வந்து கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ்னு நிறைய வாட்டி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கும்பகோணம் சட்னியா? ஆமாம், கும்பகோணம் சட்னி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துறாங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது வந்து தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், அரைச்ச தேங்காய் விழுது, தேவையான அளவு தண்ணி. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பூண்டை உரித்து தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த பூண்டை தக்காளி சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு கிண்டும் போதே வாசனை நல்லா கமகமன்னு வரும். அதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. தோசை ஊற்றலாம். வெங்காயத்தை தடவி தோசை ஊற்றினா ஒட்டாமல் வரும். ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். எப்படியா இருக்குது தக்காளி சட்னி? நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் முதல்ல குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஐக்கான் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும்.